எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இந்த வீடியோ ஃப்ரைடே அன்னைக்கு தான் எடுத்தது, அட்சய திருதி அன்னைக்கு. ஸோ ஈவினிங் தான் சாமி கும்பிடலாம் அப்படின்னு ஈவினிங் தான் வந்து கோலம் போட்டிருந்தேன். சாமி டைமே போட்டுட்டு ஒரு மணப்பலகையில் சிகப்பு கலர் துணி விரித்து லக்ஷ்மி குபேர படம் இருந்துச்சா, ஸோ அதையும் எடுத்து வச்சு நம்ம நீட்டாக வந்து அலங்கரிச்சாச்சு. மதியானம் தான் மாப் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து என்ன பிரசாதம் பார்த்திங்கன்னா, மகாலட்சுமிக்கு வந்து கல்கண்டு சாதம்னா ரொம்ப பிடிக்குமா, ஸோ கல்கண்டு சாதம் தான் பண்ணியிருந்தேன். இது பொங்கல் மாதிரியே தான். ஸோ பொங்கலில் வெள்ளைக்கட்டி போடுவோம், இது வந்து கல்கண்டு சேர்ப்போம். அதனால் கல்கண்டு சாதம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. வீட்டில் கொஞ்சம் நட்ஸ் இருந்துச்சு, அதையும் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் அதையும் வாங்கி வச்சு பொங்கலும் பண்ணியாச்சு. பிரசாதம் செஞ்ச பிறகு அது இந்த தாளித்து ஏலக்காய் திராட்சை முந்திரி எல்லாமே போட்டு அதை எடுத்து சுவாமிகிட்ட வச்சாச்சு. கீழே தனியாக சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுனால கீழே சுவாமிக்கு கொஞ்சம் பிரசாதமும், மேலே உள்ள சாமி எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பிரசாதமும் வச்சாச்சு. போன இயர் வந்து நான் வேண்டியிருந்தேன் அட்சய திருதி அப்போது. ஸோ அது நடந்துச்சுன்னா நான் வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை செய்கிறேன்னு. ஸோ இது நல்லபடியாக நடந்துச்சு அந்த ஒரு விஷயம். அதனால் வந்து இந்த வாட்டி வந்து அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ட்டு நல்ல ஒரு பூஜை சிம்பிளாக எளிமையாக நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பண்ணியிருந்தேன். ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு அது ஏற்றிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. 5 அபிஷேகம் வந்து நான் பண்ணியிருந்தேன். 1 பால் அபிஷேகம், 2 வந்து சந்தன அபிஷேகம், மஞ்சள் குங்குமம் அபிஷேகத்தூள் 5 பண்ணியிருந்தேன். நீங்கள் அட்சய திருதிக்கு சாமி கும்பிட்டீங்களா அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த லக்ஷ்மி தாயார் வந்து எனக்கு எங்கள் அம்மா வந்து என்னோடய கல்யாண நாளுக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. எனக்கு ரொம்பவே லக்கியான மகாலட்சுமி வந்து இவங்க. இன்னும் நிறைய அபிஷேகம் வந்து பண்ணணும்னு ஆசை. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இதை விட சிறப்பாக வந்து நம்ம பண்ணலாம். வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக வந்து கும்பிட்டு முடிச்சிட்டேன். அட்சய திருதி அப்போ எல்லோரும் வந்து நகை வாங்குவாங்க. இருக்கிறவங்க வாங்குவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுறது. அதுக்காக தான் பொதுவாக வந்து கல் உப்பும் மஞ்சளும் வந்து வாங்கி வச்சு சாமி கும்பிட்டாலே மகாலட்சுமி தாயார் அன்போடு ஏற்றுப்பாங்களாம். பரிசுத்தமான மனசோட நம்ம எந்த பூஜை பண்ணாலும் அதற்கான பலனை வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கும். மகாலட்சுமி பூஜை என்றைக்கு வேணாலும் பண்ணலாம். ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேலே பூஜை செய்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பாக நல்லா பாசிட்டிவாக வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பூஜை பண்ணி அதற்கான பலனை வந்து நீங்கள் பாருங்கள். அப்புறம் கடைசியில் கனகதாரா சோஸ்திரம், மகாலட்சுமிக்குள்ள மந்திரம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முடிஞ்ச வரையும் படிங்க. கனகதாரா சோஸ்திரம் வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண பால்லாம் இருந்துச்சா, ஸோ அதையும் எடுத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு பிரசாதத்தையும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. சுவாமி கும்பிட்டு நல்லபடியாக வந்து முடிஞ்சாச்சு. ஃபேமிலியோடு கும்பிட்டு முடிச்சாச்சு. மேலே உள்ள எல்லா சுவாமிகளுக்குமே சாம்பிராணி நல்லபடியாக காமிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வந்து கிச்சன், நிலவாசல், பெட்ரூம், ஹவுஸ் ஃபுல்லாக வந்து காமிச்சிடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.